ஓகே, வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம யூனிட் 6ல என்ன வகுப்பு ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ரொம்ப 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 முக்கியமான டாபிக் சார். ஏன் அப்படின்னா யூனிட் 6ல உங்களுக்கு 20 மதிப்பெண்கள், அதாவது ஜிஎஸ்ல 75ல் 20 மதிப்பெண்கள் இந்த பகுதியில தான் கேட்குறாங்க. ஸோ அதனால அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய பகுதி. ஓகேங்களா? சரி, ஓகே. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களின் பங்கு. இந்த சிலபஸ் எதை பற்றி கவர் ஆகுது அப்படின்னா, இப்போ விடுதலை போராட்டத்தில் பார்ப்போம் சரோஜினி நாயுடு, அன்னி பெசன்ட் இவங்கெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பேர் போராடி இருப்பாங்க. குறிப்பாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முத்துலட்சுமி ரெட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், இந்த மாதிரி நிறைய விடுதலை பெண்மணிகள் இருந்து இருப்பாங்க. இன்னும் நமக்கு தெரியாத நிறைய பெண்மணிகள் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் சேர்த்து தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. எப்போவுமே நம்ம ஒரு டாபிக் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா என்ன படிக்கணும், எங்கு படிக்கணும் ரெண்டுமே சொல்லிடுவோம். அந்த வகையில் இந்த பகுதிக்கு நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், இந்த சிலபஸ் முழுசாக எப்படி கவர் ஆகும் அப்படின்னா எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொடக்க காலத்தில் பெண்களின் பங்களிப்பு. அதாவது இப்போ விடுதலை போராட்டத்துக்கு முன்னாடியே பெண்கள் பங்களிச்சிருப்பாங்களா? ஆமாம். வேலு நாச்சியார் பார்ப்போம். அவங்களுடைய படைத்தளபதியாக இருந்த, அவங்களோட தோழியாக இருந்த உடையாள், குயிலி, இவங்கெல்லாம் பங்களிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பங்களிப்பை பற்றி ஒரு ஓவரிவு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1916 ஆரம்பிச்சு, அதாவது தன்னாட்சி இயக்கத்தில் ஆரம்பித்து இந்திய விடுதலை 1947 பட்டம்மாள் பாடியிருப்பாங்க இல்லையா? அந்த விடுதலை நாளின் போது பாரதியாருடைய ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படிங்கிற பாடலே டிகே பட்டம்மாள் பாடியிருப்பாங்க. அதுவரை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு. அடுத்து சமூக சீர்திருத்தத்தில் பெண்கள். ஓகேங்களா? இப்போ சில பெண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவதாசி ஒழிப்பில் இருந்திருப்பாங்க. யார்? முத்துலட்சுமி ரெட்டி, மூவலி ராமாமிர்தம், இந்த மாதிரி அம்மையாரெலாம் என்ன செஞ்சுருப்பாங்க, சமூக சீர்திருத்தத்தில் இருந்திருப்பாங்க. கிருஷ்ணமல் ஜெகநாதன். ஓகேங்களா? அவங்கள பற்றி பார்க்கணும். அதேமாதிரி காந்தி இயக்க பெண்கள். இப்போ காந்தி இயக்க பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், இவங்கெல்லாம் காந்தி இயக்க பெண்கள். இவங்களை பற்றி தனியாக பார்க்கணும். அடுத்து பெண் எழுத்தாளர்கள் விடுதலை போராட்டத்தில் இருந்தாங்களா? ஆமாம். அப்போ தங்களுடைய பாடல்கள் மூலமாக இருந்தாங்க பெண் எழுத்தாளர்கள். அதே மாதிரி பெண் பாடகர்கள் இருந்தாங்களா? ஆமாம். இப்போ டிகே பட்டம்மாள்லாம் பார்க்குறோம் இல்லையா? அவங்கள பற்றி பார்க்கணும். அடுத்து தலைவர்களுடைய குடும்ப பெண்கள். குறிப்பாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெரியாருடைய மனைவியாக இருந்த நாகம்மையாக இருக்கட்டும், பெரியாருடைய சகோதரியாக இருந்த கண்ணம்மாளாக இருக்கட்டும், அவங்கள பற்றி பார்க்கணும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மதுரை காந்த் என்று அழைக்கப்பட்ட என்எம்ஆர் சுப்பராயன், அவங்களுடைய மனைவி போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இடதுசாரி பெண்கள் இருந்திருப்பாங்க. வெளிநாட்டு பெண்களான அன்னி பெசன்ட் வெளிநாட்டு பெண்ணாக அறியப்பட்டாலும் பிற்காலத்தில் தமிழ்நாட்டு பெண்மணியாக, இந்திய பெண்மணியாக மாறி இந்திய விடுதலை போரில் முக்கிய பங்கு வகித்தவர். அவங்கள பற்றி பார்க்கணும். அதே மாதிரி தில்லையாடி வள்ளியம்மை வெளிநாட்டு பெண், அவங்கள பற்றி பார்க்கணும். அதே மாதிரி மற்ற சில விடுதலை போராட்ட பெண்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாட்டு உங்களுக்கு முழுசாக கவர் ஆகும். ஸோ இந்த பாட்டை நீங்கள் பள்ளி புத்தகத்தில் வேட்டர் ஸ்டடி கொடுத்தோம் அப்படின்னா வேலுநாச்சியரை பற்றி படிச்சுட்டு நீங்கள் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கூடாது. இவ்வளவே படித்தா மட்டும்தான் இந்த பாட்டு உங்களுக்கு முழுமையான கவரேஜ் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு பாட்டு, இந்திய பெண்கள் கழகம் அது தொடங்கப்பட்டிருக்கும். அதோடைய தலைவராக யார் இருந்தாங்க, அதோடைய மாநாடு எங்கு நடைபெற்றுச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 10 பாட்டையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த பகுதி முழுசாக முடியுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த பகுதியில் முழு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா இந்த 10யுமே நீங்கள் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, எங்கே படிக்கணும் அப்படின்னா ஒரு 4-5 இடத்துல நீங்கள் இதை படிக்கணும். எங்கெங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 நியூ புக், இதெல்லாம் வேலு நாச்சியார் டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. அதை படிக்கணும். அதுக்கப்புறம் 8th ஓல்டு புக்கு. ஓகேங்களா? இப்போ நியூ புக் கிடையாது. ஓல்டு புக்கில் இயல் 4ல் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ் பெண்களின் பங்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது நம்ம பேட்சில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம வேட்டர் ஸ்டடியில் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம், அந்த மெட்டீரியலை ஷேர் பண்ணியிருப்போம். அடுத்து 9th ஓல்டு தமிழ் இயல் 8 தில்லையாடி வள்ளியம்மை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 9th நியூ தமிழ் புக்கில் இயல் 5ல் விடுதலின் சிறந்த பெண்கள், அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்து 10th சோசியலில் 6, 9, 10 இந்த 3 லெசன்லையுமே பெண்கள் ரிலேட்டடான பகுதியை மட்டும் நம்ம படிக்கணும். இப்போ தமிழ்நாடு சமூக மாற்றம், தமிழ்நாடு விடுதலை போராட்டம், ஓகேங்களா? அந்த மாதிரி பகுதியில் நமக்கு பெண்கள் ரிலேட்டடாக என்ன இருக்குது அது மட்டும் நம்ம என்ன செய்யணும், இந்த பாட்டுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவே நீங்கள் படித்து மேலே இருக்கக்கூடிய கண்ணன்லாம் நீங்கள் முடித்து பள்ளி புத்தகத்தில் எவ்வளையும் படித்து அதுக்கப்புறம் முந்தைய ஆண்டு வினாக்களே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியை நீங்கள் முழுசாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வகுப்புக்கு போகலாம். பார்ட் 1 விடுதலை போராட்டத்தில் தொடக்க கால பெண்களின் பங்களிப்பு. ஓகேங்களா? யாரெல்லாம் பங்களிச்சாங்க அப்படின்னா ஒரு 4 பேரை பற்றி பார்க்கலாம். இது விடுதலைக்கு முன்னாடியே, இது சிலபஸில் வராது, பட் இருந்தாலும் இதையும் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஆங்கிலேயரை எதிர்த்த பெண்மணி என்று அறியப்படக்கூடியவர். தமிழகம் இந்திய அளவிலேயே எதிர்த்தவங்க யார்? வேலு நாச்சியார். ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி. ஓகேங்களா? தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படக்கூடியவங்க, வீரமங்கை, இந்த பட்டம்லாம் இவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இது நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புலேயே நம்ம பார்த்தோம். வேலு நாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சியில் என்ன பார்த்தோம், வேலு நாச்சியாரை பற்றி மட்டுமே பார்த்தோம். இப்போ ஜஸ்ட் அவங்கள பற்றின ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். அடுத்து உடையாள். யார் இந்த உடையாள் அப்படின்னா வேலு நாச்சியாரையும் குயிலியையும்
பற்றி உளவு கூற மறுத்ததால் ஒரு ஆங்கிலேயர் வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்பாங்க, அவங்க சொல்ல முடியாது. அப்போ சொல்லாமலே அந்த மாதிரி மறுத்திருப்பாங்க. அதனால் உடனே ஆங்கிலேயர்களால் கொலை செய்யப்பட்டவர் தான் இந்த உடையார். இந்த வேலுநாச்சியார் வந்து இந்த 1780 போரில் சிவகங்கையை நோக்கி போயிருப்பாங்க இல்லையா, அவள் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடுகள் இருக்கும். இந்த நடுகள் யாருன்னு கேட்கும்போது இவங்க தான் வந்து உடையாள் அப்படின்னு சொன்னோன்னே தன்னுடைய கழுத்தில் இருந்த தாலியை என்ன செஞ்சுருப்பாங்க, சரி தன்னுடைய தாலியை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அந்த நடுகளுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, ஆமாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து தமிழ் புக்கில் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. குயிலி முதல் தற்கொலை படைப்பெண் என்று அறியப்படியவங்க யார் சார் அப்படின்னா இவங்களோட தோழி தான். யாரோட, வேலுநாச்சியாருடைய தோழி தான். என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தன்னுடைய உடலில் வந்து தீ வச்சுக்கிட்டு ஆங்கிலோட ஆயுத கிடங்களை குதித்து அப்படியே அவங்களோட வெடிப்பொருட்கள் அவங்களோட ஆயுதங்களை வெடிக்க செஞ்சுருப்பாங்க. அப்போவே பாருங்கள், கிட்டத்தட்ட எந்த காலகட்டத்தில் 1730 இந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. முதல் தற்கொலை படைப்பெண் என்று அறியப்படக்கூடியவங்க குயிலி. இவங்கெல்லாம் தொடக்க காலத்தில் வந்து பணியாற்றினவங்க. அதேமாதிரி இன்னொருத்தவங்க இருப்பாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்ப்போம் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு படைத்தளபதி இருப்பார். அவருடைய பேர் சுந்தரலிங்கனார். அவருடைய மனைவி ஒருத்தவங்க இருப்பாங்க, வடிவுநாச்சியார்னு. அவங்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த மாதிரி போராட்டத்திலலாம் ஈடுபட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து தொடக்க காலத்தில் நம்ம பார்க்க வேண்டியது. அப்படியே வந்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பாட்டு, இது வந்து ஒரு ஓவர்வியூ பாட்டு தான், ஓகேங்களா. இது வந்து டீப்பாக பார்க்க மாட்டோம். 16 ஆரம்பித்து ஒரு காலவரிசை மாதிரி. இப்போ 16 பெண் என்ன பண்ணாங்க, 17 என்ன பண்ணாங்கன்னு 16 ஆரம்பித்து 47 வரையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா. 1916 to 1947 வரையும் பெண்கள் என்ன பண்ணாங்க, பெண்களுடைய பங்களிப்பு விடுதலை போராட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1916 தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்படுது இல்லையா. ஆமாம், அன்னி பெசன்ட் தான் முதல்ல அறிவிச்சிருப்பாங்க. அயர்லாந்து நாட்டு பெண்மணி. இந்த தன்னாட்சிங்கிற கான்செப்ட் எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அயர்லாந்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அயர்லாந்தில் இருக்கும்போது தன்னாட்சி இயக்கத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்தியாவில் தொடங்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சது இவங்க தான். ஆனால் முதல்ல தொடங்கினது யார் அப்படின்னா திலகர் தொடங்கியிருப்பார். இங்கே பம்பாயில் வந்து திலகர் வந்து தொடங்கியிருப்பார். சென்னையில் வந்து தொடங்கினவங்க யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தை வந்து அன்னி பெசன்ட் தான் தொடங்கியிருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ 1916 அன்னி பெசன்டால் தொடங்கப்பட்டது தன்னாட்சி இயக்கம். பார்த்துட்டிங்கன்னா தன்னாட்சியோட முதல் மாநாடு கூட கடலூரில் தான் நடைபெற்றிருக்கு. இதோட முதல் தலைவராக கூட மாதவரா வந்து இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம், இது முக்கியம். அடுத்து 1917 ஒரு தமிழகத்தை சேர்ந்த பெண்மணி, அதாவது அயல்நாட்டு பெண்மணியாக அறியப்பட்டாலும் பிரம்மஞானி சபைக்காக தமிழ்நாடு வர்றாங்க. அப்படி அறியப்பட்ட ஒரு பெண்மணி இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவராக ஆகிறாங்க. யார் சார் அப்படின்னா அன்னி பெசன்ட் தான். கல்கத்தாவில் நடைபெற்ற ஐஎன்சியோடைய காங்கிரஸ் மாநாட்டில் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆமாம் அன்னி பெசன்ட் தான் ஆகுறாங்க. உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, இந்திய தேசிய இயக்கத்துடைய முதல் பெண் தலைவர்னு கேட்டாங்கன்னா யார், ஆமாம் அன்னி பெசன்ட் தான். ஆனால் முதல் இந்திய பெண்மணின்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து 1919 18 எதுவும் நடக்கலை. 19 என்ன ஆகுது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் காந்தி வந்து சென்னையில் இருக்கார், ஓகேங்களா. சென்னையில் தான் காந்தி வந்து இருக்கிற பார்ப்போம். மார்ச் 18 இந்த காலகட்டத்தில் மெரினா கடற்கரையிலலாம் என்ன செஞ்சிருப்பார், பேசியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. இப்போ தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது, ஓகேங்களா. கருப்பு சட்டம் என்று காந்தியால் பின்னால் விமர்சிக்கப்பட்ட சட்டம் தான். இந்த சட்டத்தின்படி விசாரணையின்றி யாரையும் கைது செய்யலாம் அப்படிலாம் கொண்டு வராங்க. இதை எதிர்த்து காந்தி ரவுலட் சத்தியாகிரகத்தை வந்து தொடங்கியிருப்பார். இதற்கு வந்து சென்னையில் இந்த இதை தொடங்கினவங்க யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சென்னையில் ஒரு பெண்மணி சரோஜினி நாயுடு, ஓகேங்களா. இவங்க தான் இருந்திருப்பாங்க. இவங்க தான் ஐஎன்சியோடைய முதல் இந்திய பெண்மணி. சரோஜினி நாயுடு இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்திய பெண்மணியாக பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு தான், ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படியே 19 20 காலகட்டத்துக்கு வந்து அப்படின்னா காந்தி வந்து ஒத்துழைமை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த டயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா காந்தி என்ன சொல்லுவார் அப்படின்னா தேசிய அளவில் கல்விக்கூடங்களை ஏற்படுத்துங்க. அதாவது இப்போ ஆங்கில ஸ்கூலுக்கு போகக்கூடாது, ஆங்கில கல்லூரிக்கு போகக்கூடாது, எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட்டோம். அப்போ பசங்க படிக்கணும் இல்லையா, படிப்பு கற்றக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா தேசிய அளவில் கல்விக்கூடங்களை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஏற்று மூவலு ராமாமிர்தம் தான் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு கல்விக்கூடத்தை என்ன செஞ்சுருப்பாங்க, ஏற்படுத்தியிருப்பாங்க, ஓகேங்களா. இது 1920 ஒத்துழைமை இயக்கத்தின் போது மூவலு ராமாமிர்தமையாக செஞ்சது. அதே மாதிரி 21 ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம், கள்ளுக்கடி மறியல் போராட்டம். இந்திய அளவில் குறிப்பாக தமிழகத்தில் மிகவும் ஃபேமஸான போராட்டம். காரணம் 2 பெண்மணிகள். யார் சார் அப்படின்னா பெரியாருடைய மனைவியாக அறியப்பட்ட நாகம்மையாரும் அதன் பிறகு அவருடைய சகோதரியான கண்ணம்மாள் இருவரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை வந்து செஞ்சாங்க, கள்ளுக்கடி மறியல். இதில் வந்து கூட பார்ப்போம், நம்ம பெரியார் வந்து தாகம்பாட்டில் இருந்த தன்னுடைய தோட்டத்தில் இருந்து 500 தென்னை மரங்கள் வெட்டி வீழ்த்தினார். இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து 21 to 22 இந்த காலகட்டத்தில் சகோதரிகள் சங்கம் அப்படிங்கிறது தொடங்கப்படுது. யாரால் சார் அப்படின்னா பத்மாஷினி அம்மையார். அதுக்கப்புறம் தாயார் அம்மையார் எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா மதுரை சோழவந்தன் பகுதியில் தொடங்குறாங்க. அடுத்து ராதாபாய் சுப்பராயன். யார் சார் இவங்க அப்படின்னா என்எம்ஆர் சுப்பராயன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனைவி, மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்ட என்எம்ஆர் சுப்பராயன் மனைவி தான் ராதாபாய் சுப்பராயன். இவங்களால் தொடங்கப்பட்டது தான் இந்த சகோதரிகள் சங்கம். அடுத்து ஜார்ஜ் ஜோசப் இருக்காங்க இல்லையா, ரோசா புத்திரை என்று அழைக்கப்பட்டவர், அவங்களுடைய மனைவி, இவங்கெல்லாம் சேர்ந்து தொடங்குறாங்க. எது பார்த்துட்டிங்கன்னா சகோதரிகள் சங்கம், ஓகேங்களா. அடுத்து 1920 அப்படியே 23 விட்டுட்டு 24 வந்து அப்படின்னா கடலூர் காந்தி வந்து அப்போ மதுரையில் இருந்திருப்பார், ஓகேங்களா. அப்போ வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா
கடலூர்லேருந்து அந்த அஞ்சலி அம்மாள் வந்து காந்தியை சந்திக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் மறுக்கப்பட்டது. காந்தியை அவங்க சந்திக்கக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறாங்க. உடனே உடம்புல என்ன செய்கிறாங்க, மருந்து அணிஞ்சுக்கிட்டு மாறு இடத்துல குதிரை வண்டியில் அமர்ந்து என்ன செஞ்சுருப்பாங்க, காந்தியை சந்தித்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இவங்க பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்கள தான் காந்தி என்ன செய்கிறாரு, தென்னாட்டு ஜான்சி ராணி அப்படி கூட சொல்கிறார். யார்? ஆமாம், அஞ்சலி அம்மாள் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியால் அழைக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா இவங்க தான். சார் பொதுவாக தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு கேட்குறாங்க அப்படின்னா வேலுநாச்சியார் தான். ஓகேங்களா. ஆனால் வேலுநாச்சியார் அப்படிங்கிறது கான்ட்ரவர்சியான ஒன்று தான். ஏன்னா ஜான்சி ராணிக்கு முன்னாடியே என்ன செய்கிறாங்க, வேலுநாச்சியார் அப்படிங்கிறது ஆங்கிலேயரை எதிர்த்துட்டாங்க. அப்போ தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படிங்கிறது வேலுநாச்சியாருக்கு சரியான பட்டமானு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா. அது தவறான பட்டம் தான். இதனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில டைம் என்ன செஞ்சுருக்காங்க, அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ கடலூர் அஞ்சலி அம்மாள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து காந்தியால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அறியப்பட்டவங்க. ஓகேங்களா. இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா யார்? ஆமாம், கடலூர் அஞ்சலி அம்மாள் என்ன செஞ்சுருவாங்கன்னா கைது செய்யப்பட்டுருவாங்க. இந்த சைமன் எதிர்ப்பு போராட்டம் இந்த மாதிரி போராட்டத்திலலாம் கலந்து கொண்டு கைது செய்யப்படுறாங்க. இவங்களுக்கு ஒரு மகள் இருப்பாங்க, அம்மா கண்ணு அப்படின்னு. ஓகேங்களா. இந்த அம்மா கண்ணு என்ன செஞ்சிருப்பாருன்னா காந்தி தன்னுடைய வார்த ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போய்த்து படிக்க வச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஏன்னா இந்த விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி என்று அறியப்பட்டதுனால அவங்களோட மகளை வார்தாவுக்கு அழைச்சிட்டு போய் படிக்க வச்சிருப்பாரு. அப்படியே 24 முடிஞ்சு 25 காலகட்டம் வந்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு பெண்மணி அம்புஜத்தம்மாள். ஓகேங்களா. காந்தியுடைய வளர்ப்பு மகளே என்று அறியப்பட்டவங்க. இவங்க காந்தியின் மீது தீவிர பற்று உடையவங்க. ஒரு நிலையம் ஒரு தொண்டு நிறுவனம் ஏற்படுத்தியிருப்பாங்க. தன்னுடைய தந்தை சீனிவாசா மற்றும் காந்தி இவங்க 2 பேர் சேர்ந்து இவங்க 2 பேர் பேரையும் சேர்த்து வச்சு ஸ்ரீனிவாசா காந்தி நிலையம் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருப்பாங்க. ஒரு தொண்டு நிறுவனம் இது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்க காந்தியோட வளர்ப்பு மகள் என்று அழைக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களுடைய நூல் நான் கண்ட பாரதம் ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சியில் பல முறை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேங்களா. இது வந்து 1925 காலகட்டத்தில் இப்படி இருக்குது. அப்படியே 1927 வந்தோம் அப்படின்னா முக்கியமான போராட்டம் தமிழகத்துக்குன்னு ஒரு புகழ்மிக்க போராட்டம் கூட சொல்லலாம். ஆமாம், நீர்நிலை அகற்றும் போராட்டம். யார் கலந்துக்கிறாங்க? கடலூர் அஞ்சலி அம்மாள் கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு என்ன செய்வாங்க அப்படின்னா கடலூர் அஞ்சலி அம்மாள் சிறை செல்வாங்க. அப்போது தான் என்ன செஞ்சாரு காந்தி அவங்களுடைய மகளான அம்மா கண்ணுவை தன்னுடைய வாழ்ந்த ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவார். இப்போ 27 முடிஞ்சு அப்படியே 28க்கு வந்தோம் அப்படின்னா சென்னை சில 27 தான் சென்னை காங்கிரஸ் மாநாடு நடக்கும். ஓகேங்களா. இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்தவர்களில் ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த ருக்மணி லட்சுமிபதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா 1928 சைமன் எதிர்ப்பு போராட்டத்திலையும் கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா. உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி அப்படின்னு கூட இவங்கள சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படியே 28 முடிஞ்சு 30க்கு வந்தோம் அப்படின்னா காந்தி தண்டி யாத்திரை தொடங்கிறாரு. இப்போ தண்டி யாத்திரை தொடங்கினோன்னா காந்திக்கு ஆதரவாக வந்து என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் வந்து தங்களுடைய பட்டத்தெல்லாம் சுரக்கிறாங்க. அந்த வகையில் 1930 முத்துலட்சுமி ரெட்டி தன்னுடைய எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் இதை வந்து என்ன செஞ்சுறாரு அப்படின்னா தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்கிறார். ஓகேங்களா. முத்துலட்சுமி ரெட்டி சென்னை சட்டமன்றத்துடைய முதல் நியமன உறுப்பினராக இருந்தவங்க. சட்டமன்ற முதல் பெண் உறுப்பினர் இவங்க தான். ஓகேங்களா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படின்னு கொடுத்தா ருக்மணி லட்சுமி தான் நமக்கு தேர்ந்தெடுக்கணும். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்க தான். இவங்க காந்திக்கு ஆதரவாக தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்கிறாங்க. அதே மாதிரி 1930 திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த கமலாபாய் இவங்க தன்னுடைய கௌரவ நீதிபதி பட்டத்தை என்ன செய்கிறாங்க, ராஜினாமா செய்கிறாங்க. காந்தியோடைய கைதுக்கு ஆதரவாக கைதை எதிர்த்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கைது வந்து ஒடுக்கணும், கைதுலேருந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக என்ன செய்கிறாங்க, ஆமாம் தன்னுடைய ஹானரி ஜட்ஜ் பதவியை ராஜினாமா செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. 1930 வேதாரண்யம் யாத்திரை எப்படி காந்தி தண்டிலேருந்து தொடங்கினாரோ அதே மாதிரி ராஜாஜி வந்து திருச்சி டு வேதாரண்யம் வந்து தொடங்கியிருப்பார். இதில் ராஜாஜியோடு சேர்ந்து ஒரு 98 பேர் கலந்துருப்பாங்க. அதில் ஒரு 12 பேர் உப்பு அள்ளினாங்கன்னு பார்ப்போம். அந்த வகையில் ஒரே ஒரு பெண்மணி யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி. உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. ஓகேங்களா. யார் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்க தான். ஆமாம், ருக்மணி லட்சுமிபதி ரொம்ப முக்கியமானது. முதல் எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. ஓகேங்களா. இவங்க டி பிரகாஷ் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக கூட இவங்க தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. இந்த காலகட்டத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது ஒரு பாடல் பாடப்படுது. ஆமாம், காந்தியோ பரம ஏழை சன்னிவாசி. இந்த பாடல் வந்து யாரால் பாடப்பட்டது அப்படின்னா கொடிமுடி கோகிலம் என்று அழைக்கப்பட்ட கேவி சுந்தரமால் அவங்களால் பாடப்பட்டது தான் இந்த பாடல். ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து அப்படியே வந்து அப்படின்னா 1930 காலகட்டத்தில் வட்டமேஜை மாநாடு வந்து நடக்குது. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு. இதில் முதல் வட்டமேஜை மாநாடு காந்தி கலந்துக்க மாட்டார். 2வது வட்டமேஜை மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்குது. அதன் அடிப்படையில் 2வது வட்டமேஜை மாநாடு 1931 காந்தி கலந்துக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அம்பேத்கர் கூட பேசியிருப்பார் இல்லையா, அறிவீற்று கஞ்சிக்கு அல்லால் படும் ஏழைகளின் உறுப்பினராக பேசுகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது தான் இந்த மாநாடு. இதில் ஒரு இடஒதுக்கீடு கேட்டிருப்பார். இந்த இடஒதுக்கீடு விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. என்ன கமிட்டி அப்படின்னா
அப்படின்னா லோடியன் கமிட்டி அப்படின்னு. ஓகேங்களா, லோடியன் கமிட்டியில் யார் வந்து உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னா, ஆமாம், ஒரு பெண்மணி ராதாபாய் சுப்பராயன். யார் சார்? என்எம்ஆர் சுப்பராயன் இருக்கார் இல்லையா, மதுரை காந்தி என்று அறியப்பட்ட என்எம்ஆர் சுப்பராயன், அவருடைய மனைவி. இவங்க வந்து இந்த லோடியன் கமிட்டியில் உறுப்பினராக வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த லோடியன் கமிட்டி அப்படிங்கிறது உரிமைக்குழு, அரசியலமைப்பு ஆலோசனை குழு இப்படிலாம் சொல்லலாம். இவங்களுடைய இந்த குழுவின் அடிப்படையில் தான் நமக்கு பின்னால் என்ன செய்வாங்க. ஆமாம், ஆக்சுவலாக வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறதா இருந்துச்சு. பட் காந்தியோட வேண்டுகோளுக்கு இணங்க பூனா ஒப்பந்தம் நடக்குது. அதன்படி என்ன செய்கிறாங்க, காங்கிரஸில் கூடுதல் இடம் கொடுக்கப்படுது. ஓகேங்களா, இல்லைனா வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அப்போவே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இவங்க கொடுக்க முடிவு செஞ்சுட்டாங்க. காந்தி இல்லை அப்படின்னா அன்றைக்கி வந்து ஒரு மாற்றம் வந்து இருந்திருக்கும், அப்போ இருந்திருக்கும். ஓகேங்களா, அடுத்து அதே 1930 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சென்னை உப்பு சத்தியாகிரகம். ஆமாம், யார்? டி பிரகாசம் வந்து பண்ணுறாரு இல்லையா, அப்போ வந்து ஒரு பெண்மணி துர்காபாய் தேஷ்முக், ஓகேங்களா, உமன் டிக்டேட்டர் என்று அழைக்கக்கூடியவங்க. இவங்க தான் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த பகுதியில் பெண்களை திருட்டி இருப்பாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது, இவங்க கலந்துக்கிறாங்க. அடுத்து 30 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அடுத்து 31 சென்னை உமன் அசோசியேஷன் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா மார்க்கெட் ஹேஷன் அப்படிங்கிறவங்க இந்த கழகத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து அப்படியே 31 வந்து அப்படின்னா இன்னொரு கள்ளுக்கடை மறியல் போராட்டம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆமாம், 1921 பெரியாருடைய சகோதரியாக இருந்த கண்ணம்மாளும் பெரியாருடைய துணைவியாக இருந்த நாகம்மையாரும் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி 31 ஒரு கள்ளுக்கடை மறியல் போராட்டம் வைமு கோதிநாயகி அம்மையால் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து 1932 ஜனவரி 26 விடுதலை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. என்ன செய்கிறாங்க, கொடியேற்றுறாங்க. புனித சார்ஜ் கோட்டை, ஆங்கிலேயர்களுடைய கோட்டையில் ஒரு பெண் கொடியேற்றுறாங்க. யார் சார் அவங்க அப்படின்னா ஆர்யா என்ற பாஷ்யம். ஓகேங்களா, புனித சார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றியவர் அப்படின்னா ஆர்யா என்ற பாஷ்யம் தான். அப்படியே 34 வந்தோம் அப்படின்னா சென்னை சட்டமன்றத்துடைய தேர்தல், முதல் எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அப்படின்னா, ஆமாம், யார் சார்? ருக்மிணி லட்சுமி தான். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், முத்துலட்சுமி ரெட்டிக்கு இவங்களுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்னா, முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறது சட்ட மேலவை உறுப்பினர். ஓகேங்களா, ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து சென்னை மாகாணத்துக்கு வந்து இது கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. ஓகேங்களா, இந்த 1935 கொண்டு வந்ததுக்கப்புறம் தான், இந்த சட்டத்துக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, எம்எல்ஏ எல்லாம் கொண்டு வராங்க. ஓகேங்களா, அப்போ எம்எல்சி மட்டும்தான் இருக்குது. அதனால் அவங்கள நியமனம் பண்ணியிருப்பாங்க. அவங்க முதல் உறுப்பினராக இருந்திருப்பாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் சட்டமன்றத்துக்கு சென்ற முதல் உறுப்பினராக முத்துலட்சுமி ரெட்டி தான். ஆனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா ருக்மிணி லட்சுமிபதியை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து 1940 காந்தி. இந்த காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போர் தொடங்கிருச்சு. ஸோ ஆங்கிலேயர்களுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காந்தியால் தொடங்கப்பட்டது தனிநபர் சத்தியாகிரக போராட்டம். இந்த காலகட்டத்தில் மதுரையில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பாண்டியராகன், திருப்பரங்குன்ற லட்சுமி பாரதி அம்மையார். ஓகேங்களா, இவங்க யார் அப்படின்னா இவங்களோட தந்தை தான் நாவலர் சோமசுந்தர பாரதியார் இருப்பாங்க. அவங்களுடைய மகள் தான் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1942 ரொம்ப முக்கியமான போராட்டம், காந்தியால் டூ ஆர் டை. ஓகேங்களா, செய் அல்லது செத்துமடி அப்படின்னு ஒரு பெரிய முழக்கம். முதல் முறையாக காந்தி என்ன செய்ய, ஒரு அகிம்சையை விட்டு ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறாரு, வெளியேறிப்பு இயக்கம் அப்படின்னு. இதில் கலந்து கொண்ட பெண்களை பார்த்துட்டிங்கன்னா மஞ்சு பாஷினி, கமலாதேவி ஆர்யா, இவங்கெல்லாம் கல்லூரி மாணவி. அதே மாதிரி ராணி மேரி கல்லூரி இருக்கு இல்லையா, குயின்ஸ் மேரிஸ் காலேஜ் சென்னையில். அதே மாதிரி பெண்கள் கிறிஸ்துவ கல்லூரி, இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. அப்படியே 43 வந்தோம் அப்படின்னா விடுதலை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. காங்கிரஸால் மூவர்ண கொடி ஏற்றுறாங்க. அப்போ வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது ஒரு பெண்மணி பாடியிருக்காங்க. யார் சார் அப்படின்னா ராதாபாய், அவங்களால் பாடப்பட்டது. அடுத்து அப்படியே 46 வர்றோம். டி பிரகாஷம் வந்து முதல்வராக வர்றாங்க சென்னை மாகாணத்துக்கு. அப்போ காங்கிரஸோட முதல் அமைச்சராக ருக்மிணி லட்சுமிபதி, இவங்க தான் வந்து சுகாதாரத்துறையில் அமைச்சராக வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து அப்படியே கடைசியாக 47 இந்திய விடுதலை அடையுது. ஓமந்தூர் ராமசாமி சென்னை மாகாணத்துடைய முதல்வராக இருக்கிறாரு. அப்போ அவர் தான் கொடியேற்றுறாரு. ஒரு பாடல் பாடப்படுகிறது, ஆடுவோமே பல்லு பாடுவோமே. இந்த பாடல் டேக்கிய பட்டமல் அவங்களால் பட்டி தொட்டி எங்கு பாடப்பட்ட ஒரு பாடல் தான் இது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் சார். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம விடுதலை போராட்டத்தில் 1916 1947 வரை பெண்கள் எப்படி கலந்துருக்காங்க ஒரு ஓவர்வியூ. இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எடுத்தோன்னே முத்துலட்சுமி ரெட்டி யார், ஓகேங்களா, எடுத்தோன்னே போய் என்ன செய்யக்கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஏன்னா சிலபஸ் என்ன, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 16 ஆரம்பிக்கிற விடுதலை போராட்டத்தில் 47 வரை பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ தெரியணும். 16 இப்படி வருஷம் சொன்னால் அவங்களுக்கு ஞாபகம் வரும். 16 தன்னாட்சி இயக்கத்தில் அன்னிபேசன் இருக்காங்க. 17 அன்னிபேசன் ஐஎன்சியோடைய முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி 19 என்ன நடக்குது, ரவுலட் சத்தியாகிரகத்தில் சரோஜினி நாயுடு வந்து ஒன்றிணைக்கிறாங்க. 1920 ஒத்துழைமை இயக்கம் என்ன செய்கிறாங்க, நிறைய பெண்மணிகள் கலந்துக்கிறாங்க. குறிப்பாக தன்னுடைய எம்எல்சி பதவியை ஒத்துழைமை இயக்கத்தில் நிறைய பெண்கள் வந்து கலந்துக்கிறாங்க.
இந்த மாதிரி 1932 ஜனவரி 26 ஆமாம் ஆர்யா என்ற பாஷ்யம் இருக்கிறாங்க, புனித சார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுறாங்க. இது மாதிரி இந்த வருஷம் சொன்னால் பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். ஓகேங்களா? நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எந்த ஒரு டேட்டாவுமே நமக்கு வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற அளவுக்கு நம்ம படிச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இப்போ அடுத்தடுத்த பார்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 4 வகுப்பு இருக்கும் இதுக்கு. அடுத்த வகுப்பில் நம்ம வந்து ஒரு 3 முக்கிய பெண்மணிகளாக இருக்கக்கூடிய இந்த சமூக சீர்திருத்தத்தில் பெண்கள்னு ஒரு 4 பேரை பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து காந்தி இயக்க பெண்கள்னு ஒரு 7 பேரை பார்ப்போம். மற்றவங்கலாம் ஈஸி தான். இந்த பாட்டுனா இது வந்து பாட்டு தான் உங்களுக்கு நிறையா இருக்கும். இதை வந்து ஒரே கிளாஸில் கூட பார்த்துடலாம். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒரு 2 பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான பகுதி. முதல் 3 பாட்டு தான் ரொம்ப முக்கியமான பகுதி. மொத்தம் 4 வகுப்புகள் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 4 வகுப்புகள் வரை இருக்கலாம். ஸோ எல்லா வகுப்பையும் பாருங்கள், பார்த்துட்டு படிச்சிங்க அப்படின்னா எளிமையாக படிச்சிடலாம். ஓகேங்களா? நன்றி.